என்ன சொன்ன அவன்? எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம் சூர்யா, வரவே முடியாதுன்னுட்டான். அவங்க அப்பா கூட எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, அவர் பேச்சு கூட அவன் கேட்கவே இல்ல. வரமாட்டேன்னு என்னாச்சு? அது அது விஜய் வரமாட்டேன்னு சொல்லிட்டாண்டி. டேய் அது குறா இந்தா, உங்க அப்பா என்கிட்ட 15 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். அதோட டாக்குமெண்ட் தான் இது. சார், எதுக்கு சார் இப்ப இதெல்லாம்? எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாமே. இப்பதாமா பேசணும், வேற எப்ப பேசுவாங்க? இன்னைக்கு சத்தா நாளைக்கு பாலை ஊத்தி முடிச்சிட்டா கதை க்ளோஸ். அப்புறம் எங்க அப்பனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு இந்த பொண்ணு சொல்லிடுச்சுன்னா நான் எங்க போய் முட்டிப்பேன்? அதெல்லாம் முடியாது. எனக்கு சேர வேண்டிய பணத்தை செட்டில் பண்ணிட்டு அப்புறம் பணத்தை எடுக்க சொல்லு. சார் ப்ளீஸ் சார், அவளே அப்பா இறந்துட்டாருன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப போய் நீங்க கேட்டாவே என்ன சார் பண்ணுவா? நான் பணம் போட்டு பணம் எடுக்கிற பிசினஸ் பண்றவன். ஏதோ தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி என்கிட்ட பணம் வாங்கினாரு. தொழில் ஆரம்பிச்ச மாதிரி தெரியல, என் பணமும் திரும்பி வரல. எனக்கு 15 கோடி வந்தாகணும். இல்ல ஏற்கனவே இந்த வீட்டுல இன்கம் டாக்ஸ் ரைட்லாம் நடந்துக்குதுண்ணா. இப்ப இருக்கிறது வெறும் பாடி மட்டும் தானா? இதை வச்சு நம்ம என்னடா செய்ய முடியும்? என்ன வேணாலும் நடந்துட்டு போகட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு பணத்தை கொடுத்துட்டு பணத்தை எடுக்க சொல்றான். சார், நீங்க யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. எங்க அப்பா கடன் வாங்கினதா சொல்லி டாக்குமெண்ட்ஸ் காட்டுறீங்க. நான் நம்புறேன் சார், இல்லன்னு சொல்லல. ஆனா கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ப்ளீஸ். ஏமா அதெல்லாம் கஷ்டமா? அதெல்லாம் டைம் தர முடியாது. பணம் இப்ப வரணும். சார், இப்ப என்கிட்ட பணம் இல்ல சார். மனுஷனா கொஞ்சம் நம்பிக்கை வேணும். நான் ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி எங்க அப்பாவோட காரியம் முடிஞ்சதோ ஓடி போறவ கிடையாது. உங்ககிட்ட வாங்கின மாதிரி யார் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்காரோ அதெல்லாம் செட்டில் பண்ணாம நான் சாக மாட்டேன் சார். ஏமா நீ சாகணும்னு நான் சொல்லல, எனக்கு தேவை என் பணம். சரி சார், உங்க பணம் உங்களுக்கு வரும். அதான் எப்படி? இருந்ததெல்லாம் போயிடுச்சே. இந்த வீடு என் பேர்ல தான் சார் இருக்கு. எங்க அப்பாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த வீட்டை வித்து உங்களுக்கு நான் பணம் செட்டில் பண்றேன். என்ன நம்புங்க ப்ளீஸ். அப்படிங்கிற? சரி பாப்போம். டேய் நீங்க 2 பேரும் இங்கே இருங்கடா. சரிண்ணா. அந்த பொண்ணு அதோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு எப்ப சொல்லுதோ அப்ப எனக்கு ஃபோன் பண்ணு. சரிண்ணா. நான் வரேன். புடியா? பிரமாதம். அட 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 அட, what a pathetic moment. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை ரேணுகா. கடங்காரன்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களா? பெரிய ஆல்ரெடி உங்க அப்பன் 100 கோடி ரூபாய் சொத்தை வச்சுக்கிட்டு அது பத்தாம வெளியே வேற கடன் வாங்கி ஆட்டைய போட்டிருக்கானா? பெரிய தில்லாலங்கடி தாண்டி. பை தி பை, உங்க அப்பா இப்படி அல்பாயுசுல போவார்னு ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஹார்ட் அட்டாக் வரும்னு நினைச்சேன், பட் பொழைச்சு பாருன்னு தான் பார்த்தேன். இதுக்குதான் ரொம்ப ஆடக்கூடாதுங்கிறது. இப்ப பாரு, பல கோடி ரூபாய் சொத்து எவனோ இன்கம் டாக்ஸ் காரங்க கையில போயிடுச்சு. யானை வாய்க்கு போட்ட சோள மாதிரி தான் இன்கம் டாக்ஸ் காரன் எடுத்துட்டு போன டாக்குமெண்ட்ஸும்.
இந்த ரைடு நியூஸ் வருதே, எங்கேயாவது எடுத்துட்டு போனத திருப்பி கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கியா? விஜய், ஏய், என்ன கோவம் வருதா? சும்மா இரு. ஏய், நீ எப்படா வந்த? சமூக சேவையா? நடத்து. இங்க பாரு விஜய், இங்க யாரும் உன்கிட்ட பேசுறதுக்கும் நீ பேசுறத கேக்குறதுக்கும் தயாரா இல்ல. நீ வரமாட்டேன்னு சொன்ன, சரி வந்துட்ட. நீ மனசு மாறி வந்தியா இல்ல எங்களை வெறுப்பேத்த வந்தியான்னு சொல்லிட்டினா எங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கும். இங்க நிறைய வேலை இருக்கு. என்னமாச்சே, நாழி ஆயிட்டே இருக்கு. யார் கொல்லி போறதுன்னு முடிவு பண்ணல. கரெக்டா பேசுறாரு பாருங்க. ஐ லைக் இட். ரேணுகா, நானே கொல்லி வைக்கலான்னு இப்ப முடிவு பண்ணிருக்கேன். உனக்கு ஹாப்பி தானே? பட் ஒரு கண்டிஷன். உங்க அப்பா டெட் பாடி முன்னாடி நின்னு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க. செஞ்சதெல்லாம் தப்பு, பேசினதெல்லாம் தப்பு, என்ன மன்னிச்சிடுங்க, என் அப்பாவை நல்லபடியா கரையேத்தி கொடுங்கன்னு என் காலை பிடிச்சு கெஞ்சணும். இத மட்டும் நீ கரெக்டா செஞ்சுட்டீனா போன போத நான் கொள்ளி வச்சுட்டு போயிடுறேன். எப்படி என் டீல ஓகேவா? ஏய், போடா வெளிய. ரேணுகா, போடா. ஒரு பரிசுத்தமான ஆத்மாவை கரை சேர்க்கிறதுக்கு ஒரு பாவியோட கால்ல விழணுங்கிற அவசியம் இல்ல எனக்கு. போடா வெளிய. ரேணுகா, போடா. ரேணுகா, ஏய், போடா. இருடி. இப்படிலாம் டயலாக் விட்ட அப்புறம் வருத்தப்பட வேண்டியதா இருக்கும். டேய், என் அப்பா அனாதையா போனாலும் பரவாயில்லடா. உன் கையால கொல்லி வைக்க செத்தாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். போடா வெளிய. ரேணுகா, 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 யாரும் தடுக்காதீங்க. வாழ்க்கையில நான் செஞ்ச ஒரே தப்பு இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுதான். அந்த தப்புக்கு இப்ப வரைக்கும் நான் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன். ஆனா எங்க அப்பாவுக்கு என்னடி தலை எழுத்து? இப்படி ஒரு கேடு கெட்ட ராஸ்கல் கொல்லி வச்சா அவரு கட்ட வேகுமா? சத்தியமா சொல்றேன், இவ வேண்டாம். கண்டிப்பா இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். இன்னும் ஏன் நினைக்கிற? போடா, போ. ஏய் ரேணுகா, அம்மா கோவப்படாதம்மா. என்னதான் இருந்தாலும் அவர் தாலி கட்டின கணவர் இல்லையா? அவரை வச்சு கொல்லி போறதான் முறை. வேண்டாம். எனக்கு அம்மாவாவும் அப்பாவாவும் இருந்துட்டு ஏன் அப்பா? அவருக்கு புள்ளையாவும் நானா இருந்து அவர் காரியத்தை நானே செய்யறேன். இல்லம்மா, அது வந்து எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம் சாமி. நான் முடிவு பண்ணிட்டேன். எங்க அப்பாவுக்கு கொல்லி வைக்க போறது நான் தான். உங்களால முடிஞ்சா மந்திரம் சொல்லுங்க, இல்லனா ஒதுங்கிக்கோங்க. ரேணுகா, இந்த பாலையாவது குடி. இங்க பாரு, ப்ளீஸ் கொஞ்சமா குடி. எவ்வளவு நேரம் தாடி சாப்பிடாம இருப்ப? உனக்காக இல்லனாலும் உன் வயித்துல வளர குழந்தைக்காகவாது சாப்பிடு. எனக்கு வேணாம் காயத்ரி, என்ன கம்பல் பண்ணாதீங்க. இங்க பாரு, துக்கம் தாண்டி உன் அளவுக்கு இல்லனாலும் எங்களுக்கும் இருக்கு. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் எங்களால தாங்கிக்க முடியாது. எதுவும் ஆக மாட்டேங்குது, அதுக்கு தாண்டி வருத்தப்படுறேன். பாரு, எனக்கு இருந்த அப்பாவே போயிட்டாரு. குத்துக்கல்லு மாதிரி நான் அப்படியே தானே இருக்கேன். அப்படியெல்லாம் பேசாத ரேணுகா. கடவுளுக்கு யார ரொம்ப பிடிக்குமோ அவங்களதான் சீக்கிரமா கூப்பிட்டு பாரு. எனக்கு ஆறுதல் வேணாம் காயத்ரி. எனக்கு அழணும் போல இருக்கு. எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க. உள்ள வாங்க பாட்டி. கொஞ்சமாவது குடி ரேணுகா. வேணா விடு. போங்க பாட்டி. பாட்டி
பாட்டி மனசை தேத்திக்கோம்மா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்னைக்கு உங்க அப்பா இல்லைங்கிறது என்னாலேயே ஜீர்ணிக்க முடியலன்னும் போது உன் வேதனை எவ்வளவு பெருசுன்னு எனக்கு புரியுதும்மா. என் அப்பா தானா சாகல பாட்டி, விஜய் தான் அவரை கொன்னுட்டான். படுகொலை ஆற மாட்டேங்குது. நான் சாகுற வரைக்கும் இந்த சூடு தனியவே தனியாது. ரேணுகா, இங்க பாரு ரேணுகா, விஜய பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அவனை மறந்துட்டு மத்த வேலையை கவனிக்கிறது எல்லாருக்கும் நல்லது. எப்படி மறப்ப? சாகுற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். அவனை மறந்தாலும் அவன் பண்ண துரோகத்தை மறக்க முடியாது. என் அப்பாவை கொன்னவனை நான் மறக்க மாட்டேன். குருவி கூடு மாதிரி இருந்த என் வீட்டை சின்ன பின்னமாக்குனவனை மறக்க மாட்டேன். என் வாழ்க்கையே வீணா போச்சு. எப்படி மறக்கிறது? எதுக்காக மறக்கணும்? முடியாது. செத்தாலும் மறக்க மாட்டேன். ரேணுகா, அவனை நான் சும்மா விட மாட்டேன். ரேணுகா, உன் கோபம் எனக்கு புரியுது. துக்கத்துல பிறக்கிற கோபத்தை அர்த்தமில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நீ சாதிக்க பிறந்தவம்மா. தெருவுல போறது குறைச்சா நாம திருப்பி குறைக்கிறோமா? நாம மனுஷங்க இல்லையா? தப்பா யோசிக்கிறீங்க பாட்டி. நாம திருப்பி குறைக்கிறது இல்லதான். ஆனா பாம்பு கடிச்சா பாத்துக்கிட்டு யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. ரேணுகா ப்ளீஸ். நீ இரு காயத்ரி. ரேணுகா, உனக்கு நான் ஒரு வாக்கு கொடுக்கறேன். உன் வாழ்க்கையை கெடுத்த விஜய நான் சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு உங்க அப்பா உயிர் போறதுக்கு காரணமா இருந்தவன் அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அவனே கதறிட்டு வந்து உன் கால்ல விழ வைக்கிறேனா இல்லையா பாரு. தைரியமா இருமா, தைரியமா இரு. எனக்கு என்னமோ அவ நம்மள தேடி வருவான்னு தாண்டா தோணுது. யாரு? ரேணுகாவா? அவ ஒரு அகம்பாவம் பிடிச்சவமா, அவளாம் வரமாட்டா. ஆனா வந்தாதாண்டா நல்லது. அந்த 100 கோடி ரூபாய் சொத்து நம்ம கையை விட்டு போனாலும் அந்த வீடு ஒண்ணு மிச்சம் இருக்குல்ல, அத மறந்துடாத. ஆ, அத மறக்கிறதா? யாரு? நான். நீங்க வேறப்பா. நான் முடிவு பண்ணிட்டேன். எப்படியாவது அந்த வீட்டை மட்டுமாவது என் பேர்ல மாத்தி எழுதிடணும். அண்ணே, அந்த வீடு எப்படி 1 கோடி ரூபாய் தெரியாது? நீ ஒண்ணு வித்யா, அந்த இடத்தோட வேல்யூவே கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு தேரும். அந்த வீடு ஒரு 4 கிரவுண்டாச்சும் இருக்கும். கூட்டி கழிச்சு பாரு, அப்ப தெரியும் அதோட வேல்யூ. ஆமாண்டா, அதை தாண்டா நானும் நினைச்சேன். இவ்வளவு நாள் போராடினதுக்கு அந்த வீட்டையாவது அனுபவிச்சே ஆகணும். வர வர நீ ரொம்ப கம்மியா ஆசைப்படுற பாலா. 100 கோடியில இதாவது கிடைக்குது. அவங்க அள்ளிட்டு போனதுல மீதி தானே. அம்மா சொன்னா சரிதான். ஆனாலும் அண்ணி பண்ணது ரொம்ப அநியாயம். சா வீட்ல கூட உன்னை திட்டி வெளியே அனுப்பியிருக்காங்க பாரு. விஜய், உள்ள வாங்கம்மா. ரேணுகா வருவான்னு பார்த்தா இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? என்ன ஏதுன்னு விசாரிச்சு சீக்கிரமா அனுப்பி வைக்கிற வழியா பாருங்க. வாய மூடு. என்ன ஜென்மண்டி நீ? பொம்பளையா நீ? இந்த பொறப்புக்கு ஒரு மரியாதை இருக்குடி. பொம்பளையா பொறக்கிறது ஒரு குடுப்பனை. உலகமே கையெடுத்து கும்பிட்டு அம்மான்னு கூப்பிட ஆண்டவன் போட்ட பிச்சை. நீ பொம்பளை குலத்துக்கே ஒரு அவமானம். எப்படித்தான் இதுல நீ வந்து சேர்ந்தையோ? அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். இங்க எதுக்கு வந்தீங்க? அத முதல்ல சொல்லுங்க. விஜய், உன் மேல எனக்கு நிறைய கோபம் இருக்கு, வருத்தம் இருக்கு, மனசு கொள்ளாத வேதனை இருக்கு. ஆனா அதையெல்லாம் அடக்கிக்கிட்டு தான் சொல்றேன்.
போதும்பா. இதுவரையில நீ பண்ண தப்பெல்லாம் போதும். இப்ப நீ திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தயவு செய்து ரேணுகா வீட்டுக்கு போய் அவளை எங்க கூட்டிட்டு வந்துருப்பா. என்னது? நான் போய் கூட்டிட்டு வரதா? அவளை இங்க வர சொல்லுங்க. வந்து என் கால்ல விழுந்து கெஞ்ச சொல்லுங்க. அப்ப வேணா கன்சிடர் பண்றேன். வேணாண்டா, இப்படி எல்லாம் பேசாத. தப்பு பண்ணது நீ, அதுவும் கொஞ்சம் நஞ்சம் தப்பு இல்ல. இன்னைக்கு அவ அப்பனை இழந்து அனாதையா நிக்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே நீதான் காரணமா இருந்திருக்க. பெரிய பாவம்டா. இந்த பாவம் உன்னை சும்மா விடாது. பாவம் புண்ணியம் எல்லாம் யாருக்கு வேணும்? இந்த பாருங்க, இந்த உலகத்துல வாடுறதுக்கு பணமும் சொத்தும் தான் வேணும். பாவ புண்ணியத்துக்கெல்லாம் இங்க பிளேஸ்மெண்டே இல்ல. அப்படி நினைச்சேன்னா அது உன்னுடைய முட்டாள்தனம். நல்லா வாழ்ந்தவங்க நிமிஷத்துல நடுத்தருவுக்கு வராங்க. பிச்சை எடுத்தவங்க நிமிஷத்துல கோடீஸ்வரர் ஆறாங்க. இதெல்லாம் எதனால நினைக்கிற? வேணாம் விஜய், நீ ஒருத்தன் செய்யற தப்பு உன் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரையும் பாதிக்கும். என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா? இந்த வேலைலாம் இங்க வேணாம். இல்ல, நான் எதுவும் சொல்லல. நான் எது சொன்னாலும் உனக்கு புரிய போறதில்ல. எதுக்கு நான் கண்டதை பேசி உன் நேரத்தை வீணாக்கணும்? ஆனா எனக்காக ஒரே ஒரு உதவி பண்றியா? ரேணுகாவை மட்டும் இங்க கூட்டிட்டு வந்துடுறியா? அவ உன் பொண்டாட்டி. அவ வயித்துல உன் குழந்தை வளருது. நான் இல்லைன்னு சொல்லலையே. அந்த திமிர் பிடிச்சவளுக்கு அது புரியலையே. என்ன ஆட்டம் போட்டா. அதுக்குதான் அவளை மன்னிப்பு கேட்க சொல்றேன். வரட்டும், வந்து மன்னிப்பு கேட்கட்டும். அப்ப சேர்த்துக்கிறேன். டீல் ஓகேவா? மனுஷனாடாதே. தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு அவளை வந்து மன்னிப்பு கேட்க சொல்றியே, எப்படிடா உனக்கு மனசு வருது? வருதே. அதுல என்ன ப்ராப்ளம்? இத பாருங்க, நான் நல்லவன் என்னைக்குமே சொல்லிக்கிட்டது இல்ல. நீங்களா நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. அப்படி போடுறா. பெத்த பிள்ளைய இப்படி கெடுத்து வச்சிருக்கியே, நீ எல்லாம் நல்லா இருப்ப? நான் எப்படியே இருந்துட்டு போறேன். நீங்க இப்ப கிளம்புறீங்களா? பாலா, அவ்வளவுதான். என்ன இப்படி சாபம் விடுறாங்க? பாத்துட்டு பேசாம இருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? பாலா ஏன் இப்படி எல்லாம்? அம்மா நான் வந்து பேசாதடா. உன்னை ஏன் பெத்தேன்னு நினைச்சு வெக்கப்படுறேன். இப்பவும் சொல்றேன், நீயும் உன் குடும்பமும் திருந்தி வாழ்றதுக்கு கடவுள் உங்களுக்கு கடைசியா கொடுத்திருக்கிற சந்தர்ப்பம். மரியாதையா போய் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவளை இங்க கூட்டிட்டு வந்து வாழ வைக்கிற வழிய பாருடா. இல்லனா இன்னைக்கு அவ அனாதையா நிக்கிறா. ஆனா என்னைக்கும் அப்படியே இருந்துட மாட்டான். ஆனா இப்ப சொல்றேன், நீ மட்டும் அவளை கூட்டிட்டு வந்து வாழ வைக்கல, நீ உங்க அப்பா அம்மா தங்கச்சி நீங்க அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு அனாதையாதான் ஆயுசு முழுக்க அலைய போறீங்க. நீ திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். முடியாது, நான் இப்படியே தான் இருப்பேன்னு சொன்னேன்னா நான் போறேன். என்னைக்கும் திரும்பி வரமாட்டேன். ஆனா ஒண்ணு, நீ கெஞ்சுவே, நீ கதறுவே, ஐயோ பாட்டி என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு என் கால்ல விழுந்து அழுவேன். அப்படி ஒரு நாள் வரும். அப்ப காப்பாத்துறதுக்கு நான் மட்டும் இல்லை, அந்த ஆண்டவன் கூட வரமாட்டா. அப்புறம் இஷ்டம். போயாச்சு. ஏய், என்ன பாத்துட்டு இருக்க? வா வாங்க.